ஃபேமிலிஸே ஃபேமிலிஸே ஃபேமிலிஸு ஃபேமிலிஸு நல்லா இருக்கீங்களா ஃபேமிலிஸே? உங்களை நான் ஸ்கேம் பண்ண போறேன்டா ஒரு நாள். ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ்னு சொல்லிக்கிட்டு கூட இருந்தே குழி பறிக்கீங்களாடா? என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? இதுக்கப்புறம் நான் ஃபேமிலிஸ் தான் சொல்ல போறேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்டா. நீ என் மேல பாசம் வைக்கிறதுக்கு ஏய் உண்மையா சொல்றேன், நீங்க தான் என்னோட ஃபேமிலிஸ். இது நான் உண்மை, இது நான் உண்மை. வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்டடா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள். இன்ஸ்டா ரீல்ஸ்ல நீங்க பலவிதமான மனிதர்களை பார்த்திருப்பீங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அபரிவிதமான மனிதர்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரு ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். முதல் மனிதர் கொடுவை தம்பி. நம்ம தம்பிடா, நம்ம தம்பி வேற யார்? நான் ஸ்கேம் பண்றேன்னு எல்லாரும் சொல்றீங்க ஃபேமிலி. ஆனா நான் உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணவே இல்ல ஃபேமிலி. ரீசன்ட் டைம்ல பாத்திருப்பீங்க, இந்த தம்பி வந்து ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டாங்க. எலி எங்க சார்? எலியா? ஹவுஸ் ஓனர் எங்க சார்? வேற சப்பாதுரை. நம்ம வீடியோல பாக்குறது இந்த பையனை தான். ஆனா இவனுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? இவங்களோட பேரண்ட். நல்ல புத்தி சொல்லுங்க சார். நல்ல புத்தி உங்களுக்கு தான் சார் சொல்லணும். இதுக்கான முழு பொறுப்புமே நம்ம பேரண்ட் தான் சொல்லி ஆகணும். இதுக்கு பின்னாடி இவனோட அண்ணன் கூட இருக்கான் போல. சார் அவன் தான் சார். அதுக்கப்புறம் இந்த தம்பியே அந்த பணம் இருந்த எல்லாருக்கும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவனுக்கு காமிச்சாரு. ஃபேமிலி எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ஃபேமிலி. எதுக்குன்னா இப்போ நம்ம இடையில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போட்டிருந்தோம் ஃபேமிலி. அதில் எல்லாரும் அமௌண்ட் போட்டிருந்தாங்க ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு ஃபேமிலி. இவ்வளோ இருக்குது. என்னங்க சார் முடிஞ்சிச்சா? இல்ல சார் பேப்பர் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு. என்னையா சொல்ற? எனக்கு இதுல என்ன சிரிப்பா இருக்குன்னா, இவன் ஒரு இவங்கிட்ட நான் ஏமாந்துருக்கீங்களா? அந்த அளவுக்காடா நீங்க வீக்கா இருக்கீங்க? இல்ல ஏமாறீங்க ஓகே, அது இவங்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட ஏமாறீங்க. இல்ல நம்ம பாதிக்கப்பட்டவங்களை வந்து எதுவும் சொல்லக்கூடாதுதான், பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாலுமே இது மாதிரி அமௌண்ட் போய் கொடுக்க கூடாது, அது வேற விஷயம். ஆனா இவன் சொன்னாலும் போய் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட்டான்? சேலஞ்ச் வீடியோங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா வீடியோ போட்டு இருந்தான். அடிக்கிற வேலை உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். அதுக்கப்புறம் தன்னை ஒரு விஜய் ஃபேனா காமிச்சு வீடியோ போட்டு இருந்தான். இந்த தம்பி வந்துட்டு விஜய் அண்ணாவோட தீவிர ஃபேனு, அப்புறம் அரசியல்ல கூட இருக்காரு. பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? ஸ்கூலுக்கா? அரசியல்ல இருக்காரு. அரசியல்லையா? ஆமா சார். என்னவா இருக்காரு? குழந்தைகள் அணி செயலாளரா இருக்காரு. படத்துல தான் விஜய் அண்ணாவை பார்த்திருப்போம். இப்பதான் ஃபேமிலி பக்கத்துல நேர்ல பார்க்க போறோம் ஃபேமிலி. இவனே கேட்டுக்கிட்டு நின்று தான் வீடியோ போடுறான். இவன் பார்க்க போறானா? ஓ ஆமா, வெளியில வருவார்ல கார்ல, அப்போ போப்பானா? வணக்கம்ப்பா, வணக்கம் வணக்கம். நான் தான் விஜய் பேசுறேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேண்ணா. தளபதி பேசியிருக்காரா? என்னடா இது? நான் கூட இந்த விளையாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரே பேசியிருக்காரு. போதும் போதும். ஓகே. ஓவரா பண்றாங்கா. சரி போ. அப்ப இந்த ஸ்கேம்ல தளபதிக்கும் தொடர்பு உண்டா? ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. இப்ப நானே தளபதி மாதிரி பேசுவேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நன்றிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா ஒரு மாதிரி தெரியல அவுத்துட்டு இவனுங்களை ஏமாத்த இது போதும். இந்த மாதிரி ஏஐ வச்சு யார் வேணாலும் பண்ணலாம். இது ஃபேக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது, பச்சையா தெரியுது. ஆனா இதையும் நம்பிட்டு இருக்காங்க. நான் தான் விஜய் பேசுறேன். சரின்டா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆடியோ லான்ச் இப்ப நடந்துச்சுல, ஆடியோ லான்ச்சுக்கு இந்த பையன் போகவே இல்லை. ஆனா போன மாதிரியே வீடியோலாம் போட்டுக்கிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு ஃபேன்சி ஜனநாயகம் படம் ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம மலேசியாக்கு கிளம்பியாச்சு ஃபேமிலி. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ஃபேமிலி. மலேசியால நடக்கிற அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இவர் போன மாதிரியே வீடியோ போடுறாரு. பொய்யா பேசி ஏமாத்துறீங்க. பேசுன மட்டுமாடா பொய்? பேசுன போனே பொய்டா. ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு அங்க வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலி, நான் வந்தேனா இல்லையான்னு. இதுக்கப்புறம் பார்த்தா நான் வெறியாயிடுவேன், வேணா விட்டுறலாம். கொடுவை தம்பிக்கிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற வேலையை பாரு தம்பி. இந்த மாதிரி வீடியோ பண்ணாம நீ நார்மலா கூட வீடியோ பண்ணு, ஆனா இது வேணாம். முக்கியமா இந்த பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பெடுத்து அவரை வந்துட்டு ஒரு நல்வழிப்படுத்துங்கள். அடுத்து ஒரு கப்பல் ரியல் வீடியோ. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். மாமா என்ன சாப்பிட போறோம்? பாட்டுக்கு என்ன வாங்கி தர போற? என்ன வேணா சாப்பிடுங்க. உனக்கு என்ன சாப்பிட வேணும்? எனக்கு
எனக்கு ஒரு வெஜ் மீல்ஸ் போதும் மாமா. ஏன்னா கோயில் போயிட்டு வந்துருக்கோம்ல, அதனால வெஜ்ஜா சாப்பிடலாம். சரிடா தங்க, வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம். அண்ணா ரெண்டு மீல்ஸ் கொண்டு வந்துருங்க. என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிட்ற மாதிரி இல்ல மாமா. பின்ன என்ன நானே சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இதான் உடம்புக்கு நல்லது. சாம்பார் நிறைய சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு மாமா, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. வேற என்ன தங்க சாப்பிட? இதுவே போதும் மாமா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரிடா தங்க. வீடியோ முடிஞ்சு. என்னடா இருக்குது இதுல? என்ன இருக்கு? நானும் வெறியாகுதுடா. கண்ட்ரோல். நீங்களே சொல்லுங்க, இது vlog-ஆ இல்ல கண்டென்ட் வீடியோவா இல்ல ப்ரமோஷன் வீடியோவா இல்ல சாப்பாடு பத்தின வீடியோவா இல்ல சாம்பார் வீடியோவா இல்ல என்ன கருமண்டா இது? என்னடா இது? அப்பா, சரி அடுத்து ஒண்ணு காமிக்கிறேன். மாமா ட்ரெயின் எத்தனை மணிக்கு மாமா? எந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்களா? பாத்துறேன் தங்க. பல்லவன் எக்ஸ்பிரஸ்டா 6:50க்கு 4 பிளாட்ஃபார்ம் இருக்கு. வா போலாம். மாமா தண்ணி கேன் எடுக்க மறந்துட்டோம் மாமா, வாங்கிட்டு போயிடலாம். ட்ரெயின்ல தண்ணி தவிக்கும். ப்ரோ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. வாட்டர் பாட்டில் வாங்கிச்சிடா. வா போலாம். சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் மாடி. பொங்கல் சாப்பிடுறியா? என்னது பொங்கலா? ஆல்ரெடி எனக்கே காலையில இருந்து தூக்கம் வர மாதிரி இருக்கு, இதுல நீ வேற. உனக்கு பொங்கல் தானே பிடிக்கும், அதான் கேட்டேன். எனக்கு வேணாம் மாமா, நம்ம ட்ரெயின்லேயே வாங்கிக்கலாம். அப்போ ஓகேடா, ட்ரெயின்லேயே வாங்கிக்கலாம். என்னடா இருக்கு? ஐயோ என்ன சாவடிக்கிறாங்கடா. முடியலடா, முடியல. இவங்க பண்ற வீடியோல ஒண்ணுமே இல்ல. மாமா இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாமா? சரிடா, அன்னைக்கு வச்சுல மாங்காலாம் போட்டு அதே வச்சுடு. செமையா இருந்துச்சு இன்னைக்கு. சரி மாமா, அதே வச்சிடுறேன். அப்போ ஓகே. தக்காளி வெங்காயம் கம்மியா இருக்கு மாமா, நீ போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறியா? மத்த எல்லாமே இருக்கா? அப்படியே சாம்பார் பொடியும் வாங்கிரு, மத்ததெல்லாம் இருக்கு, இது மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிடா. சாம்பார் சூப்பரா இருக்கு, எங்க கை கழுவிட்டு வந்துருங்க, சாப்பிடலாம். மாமா மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பப்படம். ஏன்டா இவ்ளோ பண்ண? நீங்க சாப்பிடுங்க மாமா, உங்களுக்காக தான். எப்படி இருக்கு மாமா? அட்டகாசமா இருக்கு, அமிர்தமா இருக்கு. வேறலாம் சமைக்கிறடி. உண்மையான கைப்பக்கம் இருக்கு. என்னடா இருக்கு இதுல? என்னடா இருக்கு? என்ன வீடியோடா? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. எனக்கு சத்தியமா தெரியலங்க, உங்களுக்கு தெரியுதாங்க? சொல்றா. நானும் எத்தனையோ கப்பல் வீடியோ பார்த்திருக்கேன்டா. அதுல ஒரு கான்செப்ட் இருக்கும், இல்ல ஒரு கிரிஞ்சு இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. சில வடக்கு ரீல்ஸ் கூட பார்த்திருக்கேன். அதுல கண்டே பிடிக்க முடியாத கான்செப்ட் கூட மறுபடியும் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இதுல என்னங்கிறது எனக்கு தெரியலடா. ஒண்ணும் புரியல. கப்பல் ரீல்ஸ் போடலாம், அதுக்குன்னு நீங்க கப்பலா இருந்தா என்ன ரீல்ஸ் வேணா போடலாம்டா. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா தான் பண்றீங்க, சாங்கும் நல்லா தான் சூஸ் பண்றீங்க. ஆனா யோசிச்சு ஏதாவது கான்செப்ட் மாதிரி பண்ணலாமாடா? பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் ஊர்வல தௌலத்தா சுத்தத்தை பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். அட்லீஸ்ட் கிரிஞ்சாவது பண்ணுங்கடா. நீங்க கான்செப்டே பண்ணலாம் கூட, கிரிஞ்சாவது பண்ணுங்கடா. ஆனா இந்த மாதிரி பண்ணாங்க. நல்லா மண்டில அது பாக்குறீங்களே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குது, ரொம்ப யோசிக்க வைக்குது. என்னதானே இவங்க சொல்ல வராங்க? எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியலையா? பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எனக்கு தான் புரியலையா இல்ல உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலடா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கிரிஞ்சு கூட பண்ணுங்கடா, ஆனா இத பண்ணாங்கடா. கிரிஞ்சே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன என்னையே கிரிஞ்சு பண்ண சொல்லிட்டீங்களடா. நண்பர்களே, இப்ப நான் உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சா? இது மாதிரி நான் சொல்லி வீடியோ பண்ணா நீங்க நம்புவீங்களா? உண்மையாவே நான் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எடுக்கிறேன்னு நீங்க உங்களால நம்ப முடியுமா? ஆனா உண்மையா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். உண்மையானா அவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை சொல்றேன். அவங்க உண்மையான இருக்கானுங்கிறது எனக்கு தெரியல. ரிமூவ் நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ், அதுவும் இன்ஸ்டன்ட்லி, உடனே எனக்கும் பண்ணா நல்லா இருக்கும்டா, நானும் வீடியோ பார்த்துக்கிறேன்டா.
அப்பாடா, என்னோட நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. உண்மையாவே இது நடக்குமா? அது எப்படிடா? நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல ரைக்கி ஹீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் வித் ரைக்கி. இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண போறாங்களாடா. டேய், நல்லதுதான். டக்குன்னு ஒரு எஃபெக்ட் அடிக்குது. ஐயோ, ஏய், இது நல்லா இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கு. இது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியலங்க. என்னோட அறிவுக்கு இது தெரியலங்க. 60 வினாடிகள் தூக்கமா? Let's begin resting, relaxing, recuperating, letting go. You're doing everything that you can, so don't worry. Don't worry at all. It will all be okay. You're doing a good job. It's safe to start resting. என்னது, இந்த இலகையில வச்சு அப்படியே மூஞ்சில வருடுன மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னன்னு தெரியலடா. ஒருவேளை உண்மையா இருக்குமா? இப்போ பண்ணக்கூடாது. நான் நைட்ல ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வந்துச்சாங்கிறத நான் சொல்றேன். என்னமோ இது வந்து ஒரு மாதிரியே தான் இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். இடையில இந்த வடக்கு நண்பர்கள் புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிளப்பி இருந்தாங்க. அது என்ன ட்ரெண்ட்னா சாய்வாலா. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாடா. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயோ இல்ல வந்து உங்க லவர் கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ கையை கோத்துக்கணும். அந்த கையில வந்துட்டு சூடான டீயை வந்து ஊத்துவாங்க. அப்ப டீ என்னதான் சூடா இருந்தாலும் அந்த கையை வந்து விடவே கூடாதான். அப்பதான் வந்து அது ட்ரூ ரிலேஷன்ஷிப்பா. அதத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா, பாரதி ராஜாவா? வலிச்சா தாங்கணும், கையை எடுக்க கூடாது. இது ஒரு ட்ரெண்ட்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. வேலை பண்ணிட்டு இருப்பானுங்க போல. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. இது வந்து வடக்குல நிறைய பேர் பண்ணி பார்த்தேன். தமிழ்ல இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன். டேய், தமிழ்ல இது மாதிரி பண்ணாங்கடா, கொண்டு வந்துறாங்கடா இங்கேயோ. போறவங்க போகதான் போறாங்க, இருக்கிறவங்க இருக்கதான் போறாங்க. இதுல வந்து இப்படி செஞ்சாதான் இருப்பாங்க, இப்படி பண்ணாதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்ல. நீ லவ் பண்ணி தான் பண்ணிருப்பீல. பண்ணிருப்படா, நீ பண்ணிருப்ப. பண்ற ஆள் தான் நீ. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. அதாவது நண்பர்களே, அந்த டீயோட சூட்டை தாங்கினாதான், வலியை தாங்கினாதான், அப்புறம் டேட்டோ குத்துனாதான், பேரை வந்து பச்சை குத்துறது, இவ பண்ண மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அந்த வந்து காதல் வந்து நிலைக்கும், நீடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க என்னதான் உண்மையா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து உங்களை விட்டு போகணும்னா போயிடுவாங்க. அது வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அது உந்துன்னா திரும்ப அதுங்களே வருமா? வரவே இல்லைன்னா அது வந்து கிடையாது. அது மாதிரிதான் இங்க வந்துட்டு நிறைய பேர் டேட்டமா குத்திக்கிட்டு இப்ப போன பிறகு அந்த டேட்டோவை என்னடா எப்படா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஈ போடலாமா இல்ல பி போடலாமா? ஒரே ஒரு சின்ன கோட் தான். இப்போ நீ பி ஆரியா, பி ஆரியா இல்லனா இ ஆரியா? இப்ப நான் எஸ் ஆவறேன். அதாவது பாத்தீங்களா மக்களே, நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு லடுக்கி. இவங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறாங்க. இவங்க வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டே ரீல்ஸ் போடுவாங்க. இல்ல, பெட்ரோல் போடவரங்களை வச்சு ரீல்ஸ் போடுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இதை மட்டும் தான் பண்ணுவாங்க.
வேலைக்கு வேலையும் பார்த்தாச்சு, ரீல்ஸும் போட்டாச்சு, ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்க கிட்ட பெட்ரோல் போறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. இவங்க கிட்ட பெட்ரோல் போடணும்னா நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கிடணும். போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கா அவங்க எல்லாம் நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா? நேத்து டிக்கெட் வாங்கணும், இன்னைக்கு லைன்ல நிக்கிறாங்க. நாளைக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் நின்னுட்டு இருக்காங்க. போ. இது வந்துட்டு நார்மல் பெட்ரோல் கிடையாது, டீலக்ஸ் பெட்ரோல். மத்த பஸ் இது ஒண்ணா, இது டீலக்ஸ் பஸ். அங்க பார் பாதியில 10 ரூபா கொடுக்கலாம்ல? தாராளமா கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த பெட்ரோல் பங்கே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த அக்காட்ட ரீல்ஸ் பண்ணிட்டே பெட்ரோல் போறதுக்காக வராங்க கூட்டம். என்னமாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, புதுசா ஒரு பெட்ரோல் பங்கே கட்ட போறாங்க. அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது. அக்கா நீங்க புதுசா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணாலும் இதே மாதிரியே பெட்ரோல் போட்டுக்கிட்டே ரீல்ஸ் போடுங்க. ஏதாவது ரீல்ஸ் பண்றங்கிற பேர்ல ஏதாவது கொளுத்தி கிழித்து விட்டுற போகுது. ஒருங்கடா ஒருங்கடா. அடுத்து பார்க்க போறது கோகனட் பிரேக்கர். வெறும் மண்டையை வச்சு தேங்காய் உடைப்பாரு, அப்புறம் கையாலையும் தேங்காய் உடைப்பாரு. அது மட்டும் கிடையாது, அடுத்து ஒண்ணு பண்ணுவாரு. நான் கூட மண்டையை வச்சோ கையை வச்சோ தான் தேங்காய் உடைக்கிறாரு நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்து பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கான டிக்கி. அது எப்படா டிக்கியை வச்சு உடைக்கிறாரு? நீயாடா போட்ட? எப்படா போட்ட? இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா எப்படி டிக்கியை வச்சு தேங்காய் என்னன்னே தெரியல. அங்க டிக்கி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னா கிடையாது, ரியலா பண்ணுவாரு எதா இருந்தாலும். என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ. இது மட்டும் கிடையாது, அண்ணன் கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்னு இருக்கு. பாகல்பூர், பைல்வான்பூர், பராக்பூர், டோலக்பூர்னு சுத்துப்பட்டு இருக்க 18 ஊர்லயும் அண்ணன் போயிட்டு தேங்காய் உடைச்சதான் கல்யாணமே நடக்கும். பொண்ணு பாவம் பயந்துட்டு என்னடா அவன் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, அவரோட திறமையெல்லாம் ஓகே தான். ஆனா கல்யாணத்துல போயிட்டாடா இதெல்லாம் பண்ணணும். அத புரிஞ்சிட்டு செயல்படுங்க. நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல. அங்க நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சு கொடுத்துருவாரு. அந்த தண்ணியை குடிச்சாதான் மணமகன் மணமகள் கழுத்த தாலியை கட்டுவான். அதுதான்டா எங்க சம்பிரதாயம். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம். இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அடுத்து ஒரு கொடூரமான பயங்கரமான மனுஷியை பார்க்க போறோம். மனிதி வெளியே வா. இவங்களை பொறுத்த வரைக்கும் களிமண், ஆத்துமண், செம்மண், கரிசல் மண், வேற ஏதாவது மண் இருக்கா? ஐயா இத நீங்க நக்க மறந்துட்டீங்க. எம் சாண்ட், இந்த மாதிரி அனைத்து மண்களையும் சாப்பிட்டு வீடியோ போடுவாங்க. நம்ம ஊர்ல இந்த ஃபுட் பிளாகர்னா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மண் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு காமிச்சு ரிவ்யூ சொல்லுவாங்க. நாமெல்லாம் செத்த பிறகு மண்ணு நம்மள திங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வாழும் போதே அந்த மண்ணை திங்குறாங்க. மாஷா அல்லாஹ், டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க. வீடியோனா ஃபுல்லாவே பார்க்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பாருங்க. மண்ணை சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதா? எப்படி மண்ணை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க? இதுக்கு முன்னாடி இந்த மிளகா திங்கிறத கூட நான் பார்த்திருக்கேன், அதுவே கொடூரமா இருக்கும். ஆனா இவங்க மண்ணை தின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. குடலுக்குள்ள போயிட்டு என்னடா ஆகுது?
இதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு கொடூரமா இருக்கலாம், என்னடா அப்படின்னா சாப்பிட்றாங்கன்னு. ஆனா இது ரிலேட்டடா நான் கண்டென்ட் இருக்கும்போது நிறைய விதமான மனிதர்களை பார்த்தேன். இதெல்லாம் சும்மா சாதாரணம் தான், இதை விட கொடூரமான நிறைய பேரை பார்த்தேன். அவனுங்களை கேட்காது, அசிங்கம் முடிச்சவனுங்க. அதெல்லாம் சொல்ல கூட முடியல என்னால, அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தாங்க. அதெல்லாம் காமிச்சா யூடியூபே என்ன பேன் பண்ணிடும், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் ரொம்ப நார்மல் தான். அப்ப அந்த மனிதர்கள்லாம் எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அவங்கெல்லாம் அரக்கணுங்க, உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. போதும், இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.